திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியர்களை குறிவைத்துவிட்டு கடைசியில் மெக்சிகோ மக்களிடம் தோற்ற அமெரிக்கா. அமெரிக்காவில் தொடர்ந்து இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் இந்தியர்களுக்கு எதிரான விழிப்புணர்வு திணிக்கப்பட்ட நிலையில் இந்திய சமூகம்தான் அமெரிக்காவில் அமைதியான சமூகம் என்பதை நிரூபித்து உள்ளது. இந்தியர்களின் உணவு மிக மோசமானது. அதை சாலை ஓரங்களில் சத்தமின்றி சமைக்கின்றனர். இந்தியர்கள் சாலை ஓரம் மலம் கழிக்கிறார்கள். இந்தியர்கள் அமெரிக்கா வந்து அமெரிக்காவின் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். சொந்த நாட்டில் ஜாதி மத பிரிவுகளை ஏற்படுத்தி மக்களை பிரச்சனையில் தள்ளிவிட்டு சொகுசாக அமெரிக்காவில் சிலர் குடியேறுகின்றார்கள். ஆனால் அமெரிக்காவிற்கு அவர்கள் நேர்மையாக இருப்பது இல்லை. அமெரிக்கர்கள் இருக்க வேண்டிய இடங்கள் இந்தியர்கள் ஆக்கிரமித்து கொள்கிறார்கள். இந்தியாவை அவர்களால் முன்னேற்ற முடியவில்லை. இதனால் அமெரிக்கா வந்து எங்கள் நாட்டை கெடுக்கிறார்கள் என்று அமெரிக்கர்கள் பல கமெண்ட் செய்து வருகின்றனர். ஆனால் இந்தியர்கள் மூலம் சிக்கல் அமெரிக்கர்களுக்கு மெக்சிகோ மூலமே சிக்கல் அதிகம் என்பதை இங்கு நடக்கும் சம்பவங்கள் நிரூபித்துள்ளன. அமெரிக்காவில் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் உள்நாட்டு போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கலிஃபோர்னியா மாகாணத்திற்கும் அதன் மேயருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையான மோதலாக வெடித்துள்ளது. அமெரிக்காவில் குடியேற்றம் எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பென்டகன் 700 மரீன் வீரர்கள் லாஸ் ஏஞ்சலுக்கு அனுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு படைக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து கலிஃபோர்னியா மாகாணம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்நாட்டு ஏற்பட்ட அமைதியின்மைக்கு ட்ரம்ப் தான் காரணம் என புகார் வைத்துள்ளது. கடந்த சில நாட்களாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு லாஸ் ஏஞ்சலஸ் முழுவதும் ஆவணங்கள் இல்லாத குடியேறிகளை குறிவைத்து பல அதிரடி சோதனைகள் நடத்தியது. இதற்கு பதிலடி நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் கலிஃபோர்னியாவின் முக்கிய இடங்களில் கூடினர். அமைதியாக தொடங்கிய போராட்டம் பின்னர் வன்முறையாக மாறியது. இதை செய்தது மெக்சிகோ மக்கள்தான். ட்ரம்ப் வெளியிட்ட சமீபத்திய குடியேற்ற நெறிமுறைகள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் குடியேற கடுமையான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், சோதனை அமல்படுத்தப்பட்டு உள்ளன. இதில் பணியிடை சோதனைகள் மற்றும் விரைவான நாடு கடத்தல் உத்தரவுகள் அடங்கும். இதனால் லாஸ் ஏஞ்சலிஸ் மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டனர். முக்கியமாக மெக்சிகோவை சேர்ந்த மக்கள்தான் இங்கு அதிகம் போராடி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிரான வன்முறை போராட்டங்களால் லாஸ் ஏஞ்சலிஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று 700 மரீன் வீரர்கள் கலிஃபோர்னியா உள்ளே அனுப்பப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வாரத்தின் மத்தியில் வீரர்களின் எண்ணிக்கை 2000 அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.